அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேளாங்கண்ணியில் மதம் மாறி திருமணம் செய்ததால் மாப்பிள்ளை குடும்பத்தினருக்கு அரிவாள் விட்டு விழுந்திருக்கிறது. வெட்டிவிட்டு தப்பியோடிய 9 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் லெனின். என்ன நடந்தது, முழு விவரங்கள்? பெங்களூர் நாகவரா பகுதியைச் சேர்ந்தவர் டேனியல், இவரது மகன் ராகுல், அதே பகுதியைச் சேர்ந்த ராஜாராவ் மகள் கீர்த்தனா. ராகுலும் கீர்த்தனாவும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். ராகுல் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்தவர், கீர்த்தனா இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காதலுக்கு இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் ராகுலும் கீர்த்தனாவும் கடந்த சனிக்கிழமை வீட்டை விட்டு வெளியேறி சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து பெண்ணை காணவில்லை என்று பெண்ணின் உறவினர்கள் அங்கு அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ராகுல் கீர்த்தனாவுடன் கோவாவில் இருப்பதை அறிந்த ராகுலின் குடும்பத்தினர் அங்கு சென்று ராகுலையும் கீர்த்தனாவையும் வேளாங்கண்ணிக்கு அழைத்து வந்துள்ளனர். ராகுலின் தந்தை, தாய், சகோதரி, மாமா, மைத்துனன் என 8 பேர் வேளாங்கண்ணிக்கு வந்து ராகுலுக்கும் கீர்த்தனாவுக்கும் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய வளாகத்தில் வைத்து நேற்று முன்தினம் திருமணம் செய்து வைத்துள்ளனர். இதில் தொடர்ந்து கீர்த்தனா தான் வேளாங்கண்ணில் இருப்பதாகவும் ராகுலுக்கும் தனக்கும் திருமணம் முடிந்து விட்டதாக தனது பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பெண்ணின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வேளாங்கண்ணிக்கு வருகை தந்து அந்த மாப்பிள்ளை குடும்பத்தினர் சராமரியாக வெட்டி தாக்கிவிட்டு பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று விட்டனர். படுகாயமடைந்த மாப்பிள்ளை மற்றும் அவரது உறவினர்கள், பெற்றோர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் வெட்டிவிட்டு பெண்ணோடன் தப்பி சென்ற பெண் வீட்டார்களை விழுப்புரம் அருகே காரில் சென்றவர்களை போலீசார் மடக்கி பிடித்து தற்போது நாகப்பட்டினம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் கிட்டத்தட்ட 6 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் கீழூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல் நிலைய போலீசார், வேளாங்கண்ணி போலீசார் அழைத்து செல்லப்படுகிறதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.